ஹலோ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 மீடியா. இன்றைக்கி நம்ம மீடியா சேனலில் வந்து ரொம்ப நாளாக கவர் பண்ண வேண்டிய இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கவர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா இது வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ஜாகிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே இது வந்து ஒரு பசங்களை கூட்டிகிட்டு போகிற இடமாகவும், அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெட்மில்லு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒரு ரியல் ஜாகிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஜிம்முலையோ அப்படி இல்லைனா உங்களோட வீட்லேயோ வந்து இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவேஷன். சைமல்டேனியஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 64 மீடியா வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறது மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மீடியா சேனல். இந்த மீடியா சேனலில் வந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸை வந்து நம்ம அதில் கவர் பண்ணி நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கிற இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம். இது வந்து ஒரு லைவ் ஜாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ளஸ் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளோட ஆடியன்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வெல் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரொட்டீனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது நல்ல ஒரு வைடான ப்ளே கிரவுண்டு. இந்த ப்ளே கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கராத்தே எடுக்கிறது, கிளாஸஸ் எடுக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இதில் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் விளாட்றது ப்ளஸ் வந்து அது மாதிரி இதெல்லாம் வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட முடியும். நம்ம இப்போ வந்து அரௌண்ட் காலையில் வந்து ஒரு 8:30க்கு இதில் என்ட்ரு ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டு பேர் பூங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வழி இருக்குது. அந்த 3 வழியில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. பேக் சைடு என்ட்ரன்ஸ் சென்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்டில் ஜிஎஸ்டி ரோடு என்ட்ரன்ஸ் வரும். அதுக்கு பேரலாக இருக்கிற இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு 5 ஃபீட் அல்ல 6 ஃபீட்டு ஒய்டு வந்து ட்ராக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சிப்ஸு ப்ளஸ் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்ல சாலிடான இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை ஜிம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவாக வந்து ஒரு ட்ரெட்மில் போகிற மாதிரியோ அல்லது வந்து ஒரு ட்ராக்கில் ஓடுற மாதிரி உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றது இந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷனு. ஸோ சைமல்டேனியஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வயசானவங்க பெரியவங்க இது மாதிரி ரெகுலராக வந்து இது மாதிரி டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பார்க்கை வந்து எடுத்து ஒரு நரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம எடுத்து நம்ம இதில் போடுறோம். இதெல்லாம் வந்து இப்போ நரேட் பண்ணுறது வந்து எந்த சேனல்லையும் நரேட் பண்ணலை. ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட்டில் வந்து எல்லாமே ஆடியோ சினிமா மூவிஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி இதுதான் நிறைய கவர் பண்ணி எடுத்து போடுறதால ஒரு வாழ்க்கையோட முறைகள் வந்து இல்லாமல் தெரியாமல் இந்த கண்ணில் ஜென்ரேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம மெயின் இன்டென்ஷன் வந்து என்னென்ன பூக்கள்லாம் அரிதாக கிடைக்கக்கூடிய பூக்கள் ப்ளஸ் வந்து இந்த செடிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வித்தியாசமான செடிகள்லாம் நீங்கள் நிறைய காண கிடைக்கிது. ஸோ அதுதான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே நல்ல வித்தியாசமான செடிகள். அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த இடத்தோட தன்மை மாறாமல் இந்த பூங்காவை வடிவமைச்சது வந்து மிகவும் சிறப்பான அழகு. இது இந்த பூங்காவை வடிவமைத்த ஆர்கிடெக்டு ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸு ப்ளஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் போய் சேரணுன்றது இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவாக வந்து ஒரு பூங்கா மாதிரி ரெடி பண்ணாமல் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற வந்து இந்த என்னென்ன செடிகள் வந்து இங்கே இருந்தது, என்னென்ன மரங்கள் இங்கே இருந்தது, அந்த மரங்கள் அந்த செடிகள் அதிலெல்லாம் எது பயன்படுத்த முடியும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக அதை பயன்படுத்தி அது தவிர்த்து வந்து புதிய புதிய செடி வகைகளையும் புதிய புதிய இந்த நிலத்தில் ஏற்ற மாதிரி எந்த விதமான செடியை வச்சா இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த செடிகள்லாம் வளரும் அப்படின்ற ஒரு லைவ் என்வாயன்மெண்ட்டையும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவான ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஜாகிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எதனால் அப்படின்னா இந்த இடத்தோட தன்மையே அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும். அதே டவுன் டுவர்ட்ஸ் போகிற அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு. ஸோ அந்த ஜிஎஸ்டி ரோடு டவுன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டவுனாக இறங்கும். ஸோ அதுதான் அந்த இடத்தோட தன்மை பார்த்திங்கன்னா தெரியுதில்ல. அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து உங்களுக்கு காண கிடைக்குது பாருங்கள். இது வந்து பஸ் ஸ்டாண்டு, இது வந்து ஜிஎஸ்டி ரோடு இப்போ நம்ம கை வச்சு காமிச்சது.
ஸோ அதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு லைவான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏஜ்டான பீப்புள்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு வேணும், ப்ளஸ் வந்து யங் சில்ட்ரன்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜாகிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் வந்து அவங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீடுகள்லேயே நம்ம ட்ரைனிங் கொடுக்காம, அந்த தெருக்களில் ட்ரைனிங் கொடுக்காம, இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியாக கொடுக்குறது, இந்த வாக்கிங் ட்ராக்கில் நடக்கிறதுக்கு அவங்கள பழகிறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு யூஸ் பண்ண பழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம். ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஒய்டான பிளேசஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட் இருக்கும். விளையாடுறதுக்கு பெரிய பெரிய இடங்கள் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்கள, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ இன்பக்கம் சைடு, இந்த பஸ் ஸ்டாண்டு சைடு ப்ளஸ் வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸுக்கு உண்டான வழி, நம்ம வந்த வழி அதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஆர்கிடெக்சரல் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உட்கார வடிவமைப்பு எல்லாமே வந்து ஒரு புதுமையான முறையில் எல்லாமே வடிவமைச்சு எல்லா இடத்துலையும் வந்து உட்கார்றதுக்கான சீட்டிங் பிளேசஸ்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து WPC யூஸ் பண்ணி இந்த சீட்டிங் பிளேசஸ்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா WPCயால் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக வந்து இந்த ஸ்விம்மிங் ஏரியாஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்கும், வெயிலோட ஹீட் எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஓப்பன் எக்ஸ்டீரியர் அப்படின்றதால எக்ஸ்டீரியருக்கு என்னென்ன ஆப் பண்ணால் கரெக்டாக அடாப்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம டியூரிங் டே டைமில் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். இதே நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு இருட்டாக இருக்குது, இது வந்து பயமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் என்ன லைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இந்த புல்வெளி தாவரங்கள் இந்த மாதிரி அங்கங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன தாவரங்கள், என்னென்ன இதெல்லாம் வந்து அதோட முறைகள் என்ன, அது எப்படி எவ்வளோ காலமாக இந்த மண்ணில் வந்து விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, இதோட தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய தாவரங்கள் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இன் டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு வச்சுருக்கிறது வந்து தனிச்சிறப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் ஓரியன்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிற மாதிரி பார்க்கில் கூட்டிகிட்டு போகிற விஷயங்களில் வந்து இது ஒரு பார்க்கு. அது மாதிரி சென்னையில் பட்டர்ஃப்ளை ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படி சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் பட்டர்ஃப்ளை ஹாட்ஸ்பாட்ஸ் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே வந்து இந்த கொடுக்காப்புளி மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மரம் தான் ஃபுல்லாக இதில் வச்சுருக்காங்க. வச்சு இந்த சைடு எல்லாமே மரங்களுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. தெரியுது பாருங்கள், அந்த எல்லாமே கொடுக்காப்புளி டைப் ஆஃப் மரங்கள். அது தவிர வந்து பார்க்லேயே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தாவர வகைகள், புற்பூண்டுகள், அப்புறம் வந்து நல்ல ஒரு அழகான எக்ஸ்டீரியரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் உள்வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே சிவில்லே வந்து சிட் அவுட்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா அரிதாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த பார்க்குக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு 7 months 8 months வந்துக்கிட்டு இருக்கோம். வந்தும்போது இப்போ நான் காமிச்ச இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம். அந்த இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இயற்கையாக அந்த இடத்துல இருந்த ஒரு குட்டையை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே as it is அப்படியே மாறாமல் அதை வந்து கற்களை பதிச்சு ஒரு இன்னும் வந்து தண்ணியை வந்து உட்செலுத்தக்கூடிய வகையில் அந்த இடத்த பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. அது அறிவியலும் அறிவு, அது சிறப்பான விஷயமாக இந்த இடத்துல தென்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த ஜாக்கிங் ட்ரக் இருக்குது பாருங்கள், இந்த வாக்கிங் ட்ரக்கு அப்படின்னா நம்ம நடந்து போகிற நடைபாதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூழாங்கற்கள், சின்ன சின்ன பொடி கற்களை வச்சு அவங்க வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணி ஒரு சாலிடான சர்ஃபேஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உடஞ்சி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிகவும் அரிது. நம்ம சிமெண்ட் தரையோ வேறு மற்ற விஷயங்களோ நம்ம யூஸ் பண்ணும்போது அது உடஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பொருளை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு சாலிடான சர்ஃபேஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பாதி இடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மணல்லே நடந்து போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரியல் மண்ணில் வந்து நீங்கள் இறங்கி நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல இது இருந்தது. காலில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரிப்பு கிடைக்கணும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து நடக்க வைக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான மண் சரிவுகள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்குமே வந்து இந்த கால்களில் வந்து ஷூ ப்ளஸ் வந்து செருப்பு சில்னு இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம இதில் வந்து மண்ணில் வந்து டைரெக்டாக நடந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் நடக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மணற்பாங்கான இடமா இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான சிமெண்ட்டோ எந்த விதமான இதோ கிடையாது. இது நேச்சுரலாக வந்து அங்கே இருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து அப்படியே வந்து லீட் பண்ணி அதை வந்து ஒரு நடைபாதையாக மாற்றிருக்காங்க. ஸோ இது அறிவியல் மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைட்டுகள் வந்து எல்லாமே நம்ம நடப்பதற்கு ஏற்ற மாதிரி
அந்த வந்து ட்ராக்கை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி, நம்ம நடைமேடையை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி சின்ன லைட்டுகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது மாதிரி அங்கங்கே உட்கார்றதுக்கு வந்து சிட் அவுட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிவில்லையும் இருக்குது. அதே நேரத்தில் WPCயில் வந்து எம்எஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து உட்கார்ற மாதிரி சிட் அவுட்டுகள் அங்கங்கெல்லாம் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து இந்த GST ரோடோட இன்னொரு என்ட்ரன்ஸு. அங்கே உள்ள பில்டிங்லாம் பார்க்குறீங்க, அந்த வண்டியெல்லாம் போகுது பாருங்கள், அது GST ரோடு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ரண்ட் சைடு GST ரோடு, அது GST அப்பார்ட்மெண்ட் அந்த இடம். ஸோ நம்ம நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அப்படி லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதால இந்த பார்க்கில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி இடத்தையும் நம்ம கவர் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்றது இந்த வீடியோவோட மெயின் தீம். ஸோ அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டு, இந்த கிளாம்பாக்கம் ப்ளஸ் ஊரப்பாக்கம், இந்த குடுவாஞ்சேரி, வண்டலூர் சரௌண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்றத நம்ம இனிஷியலாக வந்து இந்த மீடியாவில் கவர் பண்ணுறோம். ஸோ இது இந்த ரொட்டீனில் உள்ள பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து நம்ம இந்த சேனலில் கவர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் மல்டிப்புளாக ஒரு சேனல் மாதிரி இது மீடியாவாக ரன் பண்ணுறதால எந்த பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதையும் வந்து எடுத்து இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சமூக நோக்கத்தோடு வந்து சமூகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து காணாமல் போகிறவங்க அவங்களோட விஷயங்களை வந்து இந்த சேனலில் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் போஸ்ட் மூலமாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களில் வந்து என்னென்ன தேவைகள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதை வந்து ஒரு இதாக நோட்டிஃபை பண்ணாமல், ஒரு கம்ப்ளைண்ட்டாக நோட்டிஃபை பண்ணாமல், அதை வந்து தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு ஒரு தகுந்த நடைமுறையோடு நம்ம தெரியப்படுத்துவதன் மூலமாக அதை வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டு. இந்த மீடியாவை வந்து அதுதான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மீடியா ரிலேட்டடாக நம்ம வந்து எதாவது போஸ்ட் பண்ணணும், மீடியா ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ போடணும், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இந்த சரௌண்டிங் ப்ளஸ் வந்து வேறு சரௌண்டிங்கில் உள்ள பீப்புளுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னா நம்மளோட மீடியாவுக்கு வந்து கூப்பிடுங்க. நம்ம மீடியாவில் வந்து ஒயிட் கவரேஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ்ஸு ப்ளஸ் வந்து கராத்தே கிளாஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட மோட்டிவேஷன் இதெல்லாம் ஸ்பீச்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வயசானவங்களுக்கு உண்டான விஷயங்கள், இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் சோசியல் என்வான்மெண்ட்டு, சோசியல் விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணணும்னாலும் நம்ம சேனலில் நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு ஒய்டான ரேஞ்ச் வந்து நம்ம கஸ்டமருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வியூவர்ஸுக்கும் ப்ளஸ் வந்து காமன் பீப்புளுக்கும் நம்ம இதன் மூலமாக கொண்டு வரலாம். ஸோ இது வந்து அந்த வீடியோ வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு விதமாக தான் இந்த வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணுறது, டூ வீலரை பார்க் பண்ணுறது மாதிரி இருக்குது. இது மெயினாக வந்து இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா லைவ் மண்ணாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நடக்கும்போது ஒரு நல்ல லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கும் நடக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க லைவாக வந்து அந்த மண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எந்த விதமான தன்மையும் மாறாமல் அது வந்து நேச்சுரல் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. இது வந்து மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அது தண்ணியோட தன்மை எந்த பக்கம் போகுதோ அந்த தண்ணியோட தன்மைக்கு ஏற்றவாறு இது வந்து செட் ஆகி நடக்கிறதுக்கு ஏற்ற பரப்பாக வந்து இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள தாவரங்கள், இங்கே உள்ள விஷயங்கள், இப்போ இந்த பூர்வீக இதெல்லாம் வந்து என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் அழிஞ்சிருக்கு. இந்த இடத்தோட வந்து இந்த ஜென்ரேஷனோட ஹிஸ்ட்ரி என்ன, எந்த மாதிரி தாவரங்கள்லாம் இந்த இடத்துல காண கிடச்சிருக்கு, இது மனுஷனோட ஃபுட் பிரிண்ட் ஆண்டு இப்போ எவ்வளோ தூரம் அழிஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. முட்புத்தர் காடுகள்ன்ற டெஃபினேஷனில் வந்து இது டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. எப்படி இருந்த இடம், இது எப்படி மாறி இருக்குது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த இடங்கள்லாம் எப்படி மனுஷனோட சுவடுகள் பட்டு இது வந்து நிறையா இது அழிஞ்சு போயிருக்கு, இதெல்லாம் மீந்திருக்கு அப்படின்றத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலநிலை பூங்கா வந்து அவங்க வந்து பராமரித்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் தன்மையும் இல்லாமல் இந்த இடத்தோட தன்மை மாறாமல் அவங்க மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது வந்து தனி சிறப்பிலும் சிறப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரப்பாக்கம் ப்ளஸ் வந்து குடுவாஞ்சேரி ப்ளஸ் வண்டலூர், பெருங்குளத்தூர், அதுக்கப்புறம் வந்து காட்டாங்குளத்தூர் ப்ளஸ் வந்து மறைமலை நகர், இந்த ரொட்டீனில் உள்ள பீப்புளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பார்க்காக இது அமையும். அவங்களோட வாக்கிங் பர்பஸ்ஸு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு பசங்களை வந்து ஈவினிங்கில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் என்வான்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கோ,
அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இங்கே நிறையா இருக்குது. அப்படின்றதெல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ப்ராப்பராக வந்து குடி தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீக்காக நீங்கள் ஈஸியாக அப்படியே நீங்கள் கிளம்பி வந்துடலாம். கிளம்பி வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு வந்து வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நல்ல இந்த பெரியவங்க இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான இடமா வரும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து வீட்டில் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஒரு இயற்கையோட சூழ்நிலையில் இணைஞ்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்டென்ஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்ன மாதிரி வீடியோலாம் வந்து நம்ம மீடியாவில் கவர் பண்ணி போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிதான வீடியோக்கள் அரிதான இடங்கள் இந்த மாதிரி வந்து இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த இடத்த பற்றி டீட்டெயிலில் வந்து நமக்கு அனுப்புனா நம்ம வந்து ஒரு லைவ் வந்து மீடியா எக்ஸ்போசர் ஒன்று வந்து இந்த இடத்துக்கு நம்ம கொடுப்பதன் மூலமாக அந்த இடத்துல உள்ள பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப பயனுடையதாக அமையும் அப்படின்றது இதன் மூலமாக அந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த மாதிரி காமனான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக்காக இருக்கிற விஷயங்கள் பார்க்கு இந்த மாதிரி நடைமேடைகள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லேக்லேயே வந்து நிறைய இடத்துல ரெடி பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஏரியா பீப்புள் மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது மாதிரி வந்து நீர்நிலைகளோட தன்மைகள் என்னென்ன நீர்நிலைகளை வந்து எப்படிலாம் நம்ம கூப்பிட்றோம் அதை ஏன் ஏரின்னு கூப்பிட்றோம் அதை வந்து ஏன் நம்ம காரணைன்னு கூப்பிட்றோம் அது ஏன் தாங்கல்னு கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த ஏரியோட அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் தேங்கியிருக்கு அதோடய சைஸை வச்சு அவங்க வந்து ஒவ்வொன்றும் அலர்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது நல்ல சிறப்பான இடமா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த WPC இந்த எக்ஸ்டீரியரில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா இந்த சிவில் ப்ளஸ் வந்து இந்த WPC காங்க்ரீட் இதில் வந்து WPCயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்ல அரிது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எங்கேயுமே இது மணல் திட்டுகளாக விடாமல் அப்படியே மணல் திட்டுகளாக விடாமல் ஒரு பக்கம் வால் கட்டிட்டு அது மேலே வந்து அவங்க வந்து மணலை போட்டு இருக்கிறதால ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற இறக்கங்களோட பார்க்குறதுக்கு வந்து நல்ல அழகாகவும் சிறப்பாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹைலைட்டான ஏரியா. இது வந்து இந்த பார்க்கோட லேண்ட்மார்க்காக வந்து நான் சொல்லலாம். எதனால் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கருவான ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் நின்றுக்கிட்டு இந்த இடத்துல உள்ள ஒரு 2 சின்ன குட்டைகள் மாதிரி 2 தண்ணி தேங்கி நிற்கிற இடம் இருக்குது. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வியூ வந்து இதன் மூலமாக பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் என்ன இருக்குது பஸ் நிற்கிறதுலாம் அந்த குட்டையை தான் நான் சொன்னேன். அந்த குட்டையில் வந்து தண்ணி தேங்கி நிற்கிறப்ப வந்து அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஈவினிங்கில் வந்து ஃபவுண்டன் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் ஒன்று உண்டு. இந்த பெஞ்சில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஃபவுண்டெயினை பார்த்து ரசிக்கிற அழகு. நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம். அந்த இடத்துல உட்காந்தா எந்திரிச்சு போக தோணாது. நிறைய க்ரியேட்டிவான நிறையா விஷயங்களை வந்து நம்ம உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகான சிந்தனை அனுபவத்தையும் நம்ம செயலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த வளர்கிற ஜென்ரேஷனுக்கும் சரி காமனான எல்லா அந்த ஏஜ்டு பீப்புளுக்கும் சரி இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டுகளை ஏற்படுத்தி கொடுக்குறதால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு ரிலாக்ஸேஷனையும் குழந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி ப்ளஸ் வந்து அவங்க இயற்கையோடு இணைந்த வாழ்வு முறைகளை வந்து இதன் மூலமாக கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர்ஸு ஸ்கூல்லலாம் வந்து இதை வந்து ஒரு பார்க்குக்கு கூட்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சென்டராக வந்து கூட நீங்கள் இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நீங்கள் யூடியூப் காணொளிகள் ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு வேறு ஏதாவது பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் வந்து அந்த வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட சில சின்ன டைப்பாக நடத்துவாங்க. சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு சின்ன பீப்புள் ரொம்ப பெரிய இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஒரு சின்ன ஒரு கேக்கு வெட்டுற மாதிரி ஒரு 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 ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ஒரு 10 பேர் 12 பேர் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட்டு ப்ளஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நான் பார்த்தேன். பட் இப்போ எதுவும் நான் வந்து டியூரிங் டே டைமில் வந்து ஒன்லி வாக்கிங் வர்றதால இது அந்த அளவு நான் எதுவும் மைண்டில் எனக்கு இல்லை. பட் நீங்கள் ப்ராப்பராக அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க அங்கே வந்து செக்யூரிட்டிஸஸ் ப்ளஸ் வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன ஏதுன்றதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம்.
இது என்ன ஏதுன்றது. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எந்த விதமான இதுவும் போடலை, நோட்டிஃபிகேஷன் எதுவும் போடலை, அவங்க எதுவும் மெயின்டைன் பண்ணலை. ஸோ அதனால் எந்த விதமான பெர்மிஷன் கேட்காம நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதால நம்ம எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. காமனான பிளேஸ் இது, சொசைட்டிக்கு ஏற்ற வீடியோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றது எதுவும் கேட்கல. இன்கேஸ் ஏதாவது ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியலாக ஏதாவது போகும்போது நீங்கள் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டான பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து அவங்க கரெக்டாக பராமரிக்கிறாங்க. அதுக்குண்டான வேலையாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30, இப்போ நான் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 8:40-45க்கு நம்ம கிளம்புவோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க 9 வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அதோட ஈவினிங் வந்து ஒரு 5 தான் அந்த பார்க் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவினிங் அந்த டூரிங் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க பராமரிப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க செயல்படுத்துறதால டியூரிங் டே டைம் வந்து ஃபுல்லாக பராமரிப்புக்கும் அந்த பார்க்கை பராமரிக்கிறது, அந்த பார்க்கோட மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது எல்லாமே அவங்க டியூரிங் டே டைமில் பார்க்குறாங்க. இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த பக்கம் இருக்குது, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து கவர்மெண்ட்டு இது பண்ணுறதால கவர்மெண்ட்டு பப்ளிக்காக அவங்க மெயின்டைன் பண்ண, அதே மாதிரி அதுக்கு பேரலாக வந்து ஃபென்ஸ்லாம் போட்டு அவங்க ப்ரைவேட் லேண்டுகளும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கு தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய நல்ல ஒய்டான ஃபென்ஸ்லாம், இரும்பு ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. யாரும் ஏறி உள்ளே வர முடியாது. நல்ல பாதுகாப்பான அனுபவமாக நல்ல ஒரு இடம் இது. ஸோ அதனால் எந்த டைமும் வந்து நீங்கள் செக்யூரிட்டிஸ் எல்லாமே ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து வாட்டர் ஃபீஸிபிலிட்டிஸ் எந்த டைம் இருக்கும், லைட்டிங்லாம் எனி டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈவினிங் ஜாக்கிங் நீங்கள் வந்து அப் டு 9 வரைக்கும் இதில் ஜாக்கிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு பக்கம் மணலை ஒரு பக்கம் மண் ஃபுல்லாக மேடு மாதிரி ஆக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா வால்களை கட்டி அதை வந்து ஒவ்வொரு இடமும் தனியாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேடு மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆர்கிடெக்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து நல்லா ஒரு அழகான விஷயமாக இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி வால் மட்டும்தான் இருக்கும், வேறு ரூஃப் எதுவும் இருக்காது. வாங்க உள்ளே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து வெறும் வால் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வால் மட்டும் இருக்கும். இங்கே ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த பிளான் வந்து எதுவும் பண்ணாமல் அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்ளி இன் ஃப்யூச்சரில் வந்து அவங்க வேறு ஏதாவது ஐடியா பண்ணலாம், இது எப்படி இருக்குன்றதுன்றது ஃபர்தராக நம்ம வந்து வருஷங்கள் கடந்து போகும்போது இதை பார்க்கலாம். இதோட பராமரிப்பு வந்து நல்ல விதமான முறையில் இந்த வந்து இயற்கையான முறையில் விஷயங்கள் உள்ளது குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் பெரியவங்களும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதால இது என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு காலநிலை மாற்றம் வந்து எதனாலலாம் ஏற்படுது, குழந்தைகளோட பங்களிப்பு என்னன்றதை வந்து ஒரு ஸ்டாச்சு அப்படின்ற விஷயங்களை பயன்படுத்தி அவங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுவை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கால ஜென்ரேஷன் வந்து உலகத்தை வந்து எப்படி இது பண்ணுறது, எப்படி கார்பன் ஃபுட்பிரிண்ட்லேருந்து உலகத்தை காப்பாற்றுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஈவியோட பயன்பாடுகள் என்னென்ன ஏது விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு ஏன் இது வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வந்து இந்த இடம் ஏற்றதாக அமையும். அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு டைம் ஒரு வீக் டேஸில் வந்து இந்த வீக்கெண்ட் டேஸில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேங் அவுட் ப்ளேஸாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க, நாட் ஒன்லி குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் நான் வந்து இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அந்த ஈவினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் உட்கார்றதுக்கு உண்டான இடங்கள் சுற்றி வந்து நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்கள்லாம் போட்டு அவங்க சின்ன சின்ன நடைபாதைகளையும் அங்கங்கே வந்து உண்டாக்கி வச்சுருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் தான் நீங்கள் ஜாக்கிங் போகணும், பெரிய ட்ராக்கில் வாக்கிங் போகணும் அப்படின்னு இல்லாமல் சின்னதாக பெரியவங்க நடக்கிறதுக்கு உண்டான தனித்தனியான சின்ன சின்ன பாதைகளையும் அவங்க தனித்தனியாக கற்கள் மூலமாக அமைச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு வடிவமைப்பை வந்து இந்த பார்க்கில் காமிக்குது. அதே மாதிரி நல்ல அரிதான தாவரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே நிறைய கிடைக்கிது. நீங்கள் நிறைய அந்த தாவரங்கள், இந்த செடிகள், இந்த மரங்கள்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத புதிய மரங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிசிடிவி கேமரா வந்து எல்லாமே 360 டிகிரி சிசிடிவி கேமராலாம் எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான பயமோ அச்சுறுத்தலோ எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அந்த பாதுகாப்பான இடமோ சேஃபான என்வாயன்மெண்ட் அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரிய வகை தாவரங்களாகவும் மரங்களாகவும் அவங்க அமைச்சிருக்காங்க.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா புது புது விஷயங்கள், புது புது செடிகள். இங்கே ஒரு பனைமரம் மாதிரி ஒன்று பார்த்தேன். பனைமரமே சிவப்பு கலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நான் காமிச்சேன் இந்த இடம். இந்த மரம் வந்து பனைமரத்துலேயே வந்து ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் ஒரு இலை வந்து பனைமரத்தில் நார்மலாக க்ரீன் கலர்லாம் இலைகள்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷான இதில் வந்து தண்டுகள் அந்த இலையோட இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பீச்சில் வந்த மாதிரி ஒரு என்வான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குழந்தைங்க வந்து நடக்கிறதுக்கும் சரி, அந்த மண்ணில் விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸும் அழகாக நல்ல ஃபீஸிபிளான முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மணலில் விளையாடுற குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் மேலே போய் உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அவங்க இந்த செடிகள் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இது நல்லா அரிதாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ப்ளூ கலரில் பார்த்தோம்ல அதோட ஒரு பகுதி தான் இது. ஸோ இந்த தாவரங்கள்லாம் வந்து நல்ல ஒரு மலை முகடுகளில் வளர்கிற தாவரங்களாம், மலை மேடுகளில் வளர்கிற தாவரங்களாம் தட்பவெப்ப நிலையை தாங்கி எந்த விதமான இதுவும் இல்லாமல், பராமரிப்பும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய தாவரங்களை வந்து இங்கே நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாவரங்கள் வந்து இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற வகையிலும் இந்த மண்ணோட இயல்புக்கும் ஏற்ற மாதிரியான தாவரங்கள் பயன்படுத்துகிறதால இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு அற்புதமான விஷயமாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை வடிவமைத்து கொடுத்தவங்களுக்கு தான் வந்து இந்த கிரெடிட் எல்லாம் போகும். ஸோ நல்ல விதமான முறையில் இந்த பார்க்கை வடிவமைத்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து இது வந்து காமன் பீப்புளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செஞ்ச இந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து இதன் மூலமாக நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறையா பார்க்கில் அவங்கள ஓப்பன் பண்ணும்போது நிறைய இந்த டென்ஷன்ஸு இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து உண்டான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான சமுதாயத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல சமுதாயத்தை வந்து வளர்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி சிந்தனைகளை, இந்த மாதிரி திட்டங்களையும் வந்து நம்ம கொண்டு வரதன் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்தையும், நல்ல ஒரு சொசைட்டியையும் நம்ம உருவாக்குவோம் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோவெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி சேனலுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி புது புது பிளேசஸ்லாம் உங்கள் ஏரியாவில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். நம்ம இந்த மீடியாவில் கவர் பண்ணி அந்த விஷயங்களை போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊரை பார்க்க ரொட்டீனில் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இது அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸு பார்க்குறீங்களா, அந்த நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா. இங்கே டைமிங் போட்டிருந்தாங்க, அந்த டைமிங் போர்டை காணோம். ஸோ அதை காமிக்கலாம்னு பார்த்தேன், அது இல்லை. ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 o'clock வரைக்கும், அது மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 9 o'clock வரைக்கும்.